நமக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்துட்டு அந்த நோய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்றோம், குறையுது கூடுது, குறையுது கூடுது. அப்போ அந்த மருந்தை பற்றி குறை சொல்லலாமா? அந்த மருத்துவரை பற்றி குறை சொல்லலாமா? இப்போ வாத நோய்க்கோ இல்லை தோல் நோய்க்கோ இல்லை அல்சருக்கோ எதுக்கோ மருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறோம், இல்லை சித்த மருத்துவர்கிட்ட போகிறோம், இல்லை ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட போகிறோம். இப்படி எந்த மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டும் குறையுது, ஆனால் குறையிட்டு கூடுது. அதற்கான காரணம், ஒரு அல்சர் நோயாளின்னு வைங்களேன், அவர் மருந்து சாப்பிட்டாரு, குறையுது, பிறகு கூடுதுன்னா, அப்போ கூடுது அப்படின்னா ஏன் கூடுது? நம்மளுடைய உணவுனால கூடணும், உள்ளே போகிற உணவுனால கூடணும் நோய். அடுத்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, இதனால் கூடணும். ஒரு ஆஸ்துமா நோயாளிக்கு நல்லா மருந்து சாப்பிட்றாரு, குறையுது, ஆனால் திடீர்னு மறுபடியும் கூடுது. அவரை புளிப்பான உணவு, சளி தேக்கக்கூடிய இனிப்பான உணவு, இல்லை சுற்றுப்புற சூழ்நிலை, தூசி உள்ள இடம், அதிகமாக சளி கட்டக்கூடிய இடம், இதில் வசிக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய நோயை கூட்டக்கூடியது உணவு தான். 100க்கு 80%, 90% நோயை கூட்டக்கூடியது நம்மளுடைய உணவு. அடுத்து நம்ம வசிக்கிற இடம், வேலை பார்க்குற இடம், இதுதான் நோயோட தன்மையை கூட்டும். மலச்சிக்கல் நோயாளிக்கு இந்த மாதிரி நோய் கூடுது அப்படின்னா ஒரு உணவு தப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். கரெக்டாக சித்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு, திரிபலா சூரணம் கொடுக்காங்க, கடுக்கா சூரணம் கொடுக்காங்க, எல்லாம் கட்டுப்படுது, ஆனால் நோய் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் தப்பான உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வாத நோயாளி நல்லா நோய் குறையுது, மறுபடியும் கூடுது அப்படின்னா நீங்கள் வந்து தப்பான உணவை சாப்பிட்ருக்கீங்க. வாயு உணவையோ புளிப்பு உணவையோ இந்த மாதிரி தேங்கக்கூடிய வாயு, கேஸ், உடம்பு தேங்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றபடி எதனாலையும் நோயோட தன்மை கூடாது, உணவு தான். அதுதான் உங்கள் நோயோட தாக்கத்தை கூட்டுது. புரிவோம் நண்பர்களே, நன்றி.